உலக நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எப்படி வருது? சில நாடுகள் பணக்கார நாடாகவும், சில நாடுகள் ஏழைகளாகவும் ஆக்குவது எது? பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் ஏன் மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருக்குது? ஏன் பெரும்பாலான ஆப்பிரிக்கர்கள் வறுமையிலிருந்து வெளியேற முடியாம இருக்கிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புவியியல் மூலம் தீர்மானிக்கப்படுதா? அப்படின்னா, நல்ல தட்பவெட்ப நிலை மற்றும் ஏராளமான இயற்கை வளங்கள் கொண்ட சில நாடுகள் கூட ஏன் இன்னும் ஏழ்மையான நிலையில இருக்கிறாங்க? சிறந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் நாடுகள எது தடுக்குது? ஐரோப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட நினைவுக்கு வருது. ஆனால் சத்தமே இல்லாமல் ஐரோப்பாவோட மிக சிறிய நாடான லக்சம்பர்க் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நாடு அமைந்துள்ள புவியியல் நிலை, அதன் ஜனத்தொகையில மக்கள் உழைக்கும் அந்த சதவீதம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கும் இடையேயான வேறுபாடு, அரசியல் உறுதித்தன்மை போன்றவை இதெல்லாம் தான் முக்கிய காரணமா அமையுது. இதன் அடிப்படையிலன்னு பார்த்தாக்க, எது உலகின் பணக்கார நாடாக முதலிடம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, லக்சம்பர்க் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதிக வருமானம் மற்றும் குறைந்த வேலையின்மை விகிதத்திற்கு பெயர் பெற்ற இந்த லக்சம்பர்க் உலகின் முதலாவது பணக்கார நாடாக மகுடம் சூடிட்டு இருக்குது. உலகின் மிக சிறிய நாடுகளில் ஒன்றான இந்த லக்சம்பர்க் ஓட அந்த குடிமக்கள் மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லையுமே மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு தான் லக்சம்பர்க். உலக வங்கியின் அறிக்கைப்படின்னு பார்த்தாக்கா 2020 73.26 பில்லியன் USD ஜிடிபியோடு ஆண்டுக்கு 4.6% என்ற விகிதத்துல வளர்ந்து வர்ற ஒரு வளமான நாடா இருக்குது. ட்ரேடிங் எக்கனாமிக்ஸின் உலகளாவிய மேக்ரோ மாதிரிகள் மற்றும் ஆய்வாளர்களோட எதிர்பார்ப்புகளோட லக்சம்பர்க் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2022ஆம் ஆண்டுல இறுதியில 71.50 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்குமே மிகவும் வறுமை நிலையில இருந்த இந்த லக்சம்பர்கோட மக்கள் பிழைப்புக்காக நாட்டை விட்டு பெரும் அளவுல வெளியேறி இருக்கிறாங்க. குறிப்பா அமெரிக்கா நோக்கி பெரும் அளவான மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தாது, இரும்புகள் இதெல்லாம் இந்த லக்சம்பர்கோட தலையெழுத்த ஒரே இரவுல மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நாட்டோட லாபமான இந்த எஃகு தொழில் பிறந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில லக்சம்பர்க் ஐரோப்பாவின் முன்னணி எஃகு உற்பத்தியாளர்களின் ஒன்றாக மாறுது. இரு உலக போர்கள் நடந்து அந்த காலகட்டங்களை தவிர 20ஆம் நூற்றாண்டு முழுவதுமே இந்த எஃகு தொழில் செழித்து வளர்ந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டோட இறுதியில சுவிட்சர்லாந்திற்கு போட்டியாக ஒரு வலுவான நிதித்துறையை உருவாக்கவும் தொடங்குது. இந்த அதிரடி மாற்றம் அப்படிங்கிறது அந்த நாட்டை மேலும் பணக்கார நாடாகவே மாற்றுது. 1960கள்ல மேம்பட்ட அந்த தொழில்நுட்பத்தோடைய அந்த உற்பத்தி தொழில்களையும் லக்சம்பர்க் உருவாக்கியதை தொடர்ந்து ஏறு வரிசையில் ஏற தொடங்கி நாட்டோட பொருளாதாரத்தை தொடர்ச்சியா முன்னேற்றிட்டே இருக்குது. வரி வருமானத்துக்கு கூடுதலாக வங்கியாளர்கள் மற்றும் கணக்காளர்களுக்கு அதிக ஊதியம் தரும் வேலைகளை லக்சம்பர்க் கொடுக்குது. ஐரோப்பா ஒன்றியத்துல மிக உயர்வான மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்ட லக்சம்பர்க்கில் தொழிலாளர்களுக்கு மாதத்திற்கு குறைந்தது 1923 யூரோக்கள் ஊதியமாக வழங்கவும் படுது. இருப்பினும் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை செலவை கொண்ட நகரமாகவும் இந்த லக்சம்பர்க் அமைஞ்சிருக்கு. லக்சம்பர்க்ல உள்ள மொத்த தொழிலாளர்களோட அந்த பாதி பேர் அண்டைய நாடான ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்துல தான் வசிக்கிறாங்க. அவங்க தினமும் தமது நாடுகள்ல இருந்து லக்சம்பர்க்குக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க. அதனால அந்த நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய அளவுல பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கவும் செய்யுது. இந்த நாட்டோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, பொது போக்குவரத்து முற்றிலுமே இலவசம் தான். ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று இல்லாமல் அனைத்து தரப்பினருக்குமே இங்கு பொது போக்குவரத்து முற்றிலும் இலவசம் தான். அதுவும் வெறும் பேருந்துகள் மட்டும் கிடையாது. ரயில்களும் செல்றதுக்கு கட்டணம் செலுத்த தேவை கிடையாது. இலவசம் அப்படின்னாக்கா ஏதோ சேவை ரொம்ப மோசமா இருக்கும்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். இங்க உள்ள பொது போக்குவரத்து வசதிகளை பார்த்தாக்க நம்மள வியக்கிற அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு சிறப்பா வச்சிருக்கிறாங்க.
ஏன் இப்படி பொது போக்குவரத்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு வந்து லக்சம்பர்க் அறிவிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஏன்னாக்க முன்னாடி வந்து லக்சம்பர்க்ல வந்து கார்களோட பயன்பாடு வந்து ரொம்ப உச்சத்துல வந்து இருந்திருக்கு. இதனால டிராஃபிக், அந்த கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் என பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. குட்டி நாடாக இருந்தாலும் வெளியே சென்று வீடு திரும்புவது வந்து தாமதமாகவும் இருந்திருக்கு. இத கருத்துல கொண்டுதான் பொது போக்குவரத்து வந்து அனைவருக்குமே முற்றிலும் இலவசம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க லக்சம்பர்க். பேருந்து, ரயில், டிராம் என்று 3 வகையான பொது போக்குவரத்தும் உள்ள நிலையில் அங்க வந்து இலவசம் தான். அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, சுற்றுலா பயணிகளுக்கும் கூட அங்க வந்து இலவசம் தான். அதே மாதிரி அங்க மருத்துவமும் வந்து முற்றிலும் இலவசம் தான். லக்சம்பர்க்ல உள்ள மக்களுக்கு அனைத்து மருத்துவ சிகிச்சையுமே வந்து இலவசமா தான் வந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தும், இவங்க வந்து அந்த லக்சம்பர்க்க விட்டுட்டு வெளியேறுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகத்த வந்து ஏற்படுத்தலாம். இங்க வந்து வீட்டு வாடகை அப்படிங்கிறது வந்து இன்னை முட்டும் அளவுக்கு அதிகரித்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சில ஆண்டுகள்ல மட்டுமே வீடுகளோட விலை வந்து ரொம்ப உச்சத்திற்கு வந்து சென்று விட்டதாகவும், இதனால இங்கு உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து வீடுகள வந்து வாங்க முடியாமையும், அரசு மானிய விலையில வந்து வீடுகள வந்து கொடுத்தாலும் கூட, அந்த திட்டத்தோட கீழ் வந்து காத்திருக்கிற அந்த காலம் வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால, அங்கு வசிக்கிற அந்த மக்கள் வந்து இருந்து வெளியேறுறாங்க. வசிக்கிற மக்களோட சராசரி ஆண்டு வருமானமே 47,000 யூரோவாக தான் இருக்குது. அதாவது இந்திய மதிப்புலன்னு பார்த்தாக்கா ரூ. 41,00,000. ஆனா, அங்க உள்ள வீடுகளோட விலை வந்து அதை விட ரொம்பவே வந்து அதிகமா இருக்குது. ஒரு சதுர மீட்டரே 13,000 வாக இருக்குது. அதாவது 11,00,000 இருக்குது. வாடகை குடுத்து கூட இருக்க முடியாத ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க. லக்சம்பர்க் வந்து சின்ன நாடாக இருக்கிற காரணத்தினால, இதுல வந்து எளிமையா நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து லக்சம்பர்க்க விட்டு வெளியேறி, பக்கத்துல உள்ள நாடுகள்ல வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பொது போக்குவரத்து வந்து இலவசம் அப்படிங்கிறதுனால, இவங்க வந்து எளிதாக வேலைக்கு வந்து செல்ல முடியுது. இதனால சுமார் பெரும்பாலான அந்த மக்கள் வந்து அண்டைய நாடுகளோட எல்லை பகுதியில வந்து குடியேறி இருக்கிறாங்க. இங்கு வாழும் மக்கள் வந்து என்ன மொழி பேசுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து சற்று சிக்கலா தான் இருக்குது. ஏன்னா 70% அந்த லக்சம்பர்கோட அந்த தாய்மொழின்னு பார்த்தாக்கா லக்சம்பரிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜெர்மனியர்கள் எப்படி ஜெர்மன் பேசுறாங்களோ, பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி பிரெஞ்சு பேசுறாங்களோ, அதே மாதிரி லக்சம்பர்களும் வந்து லக்சம்பரிஸ் பேசுறாங்க அப்படின்னு நம்மளால சிம்பிளாலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா லக்சம்பரிஸ் மட்டுமே இந்த லக்சம்பர்கோட மொழி அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்ல. லக்சம்பர்க் வந்து ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு ஆட்சிக்கு இடையில வந்து அடிக்கடி மாறி, அதுக்கப்புறமா நெதர்லாண்டோட கையில விழுந்து, அதுல வந்து நெறைய பகுதிகளாவும் வந்து பிரிக்கப்பட்டு, அதுக்கப்புறமா 1890ல முழு சுதந்திரத்தையும் அடைஞ்சு, உலகப் போரின் போது ஜெர்மனியால மீண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு இணைக்கவும் படுது. இந்த வரலாற்றின் காரணமாக லக்சம்பர்கோட அதிகாரப்பூர்வமான மொழிகள் வந்து ஆரம்பத்துல நிலையான ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளா தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1984ல தான் லக்சம்பிரிஷ் அப்படிங்கிறது தேசிய மொழியாக வந்து மாறி இருக்கு. வந்து லக்சம்பர்க்ல வந்து லக்சம்பிரிஸ், ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு இந்த 3 மொழிகளுமே வந்து அதிகாரப்பூர்வ மொழிகளா வந்து இருக்குது. ஐநா கணக்கெடுப்பின்படி உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு லக்சம்பர்க்ல குற்ற விகிதம் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குதாம். இங்க வந்து சுமார் 1300 காவல்துறையினர் மட்டும்தான் இருக்கிறாங்களாம். மொத்தமாகவே 2 சிறைகள் தான் இருக்குது. ஐரோப்பிய யூனியன்ல மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட இந்த நாடு, இதன் நிலையான அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஐரோப்பாவின் அழகிய முகத்துக்கு மேலும் மெருகு சேர்க்குது.